உதகையில் நடைபெறவுள்ள துணைவேந்தர்கள் மாநாடு குறித்து ராஜ்பவன் விளக்கம் அளித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக். ராஜ்பவன் தரப்பில் என்னென்ன விளக்கங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரம். வணக்கம். உதகையில் நடைபெற இருக்கக்கூடிய துணைவேந்தர்களுடைய மாநாடு குறித்து தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய, மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் தலைவர்கள் ஆண்டு மாநாட்டை பற்றிய சில தவறான ஊடக அறிக்கைகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளன என்றும், இதனை மாநில அரசுக்கும் ராஜ்பவனுக்கும் இடையிலான அதிகார போராக பிழையாகவும் தீங்கு வகையிலும் இதில் காட்டப்பட்டிருக்கிறது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை என்றும் எதிர்மறையான எண்ணத்தை இது உருவாக்கிடும் என்றும் தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு முதல் மாணவர்கள் நலனில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனித்தனியாக செயல்பட்டு வந்த மாநில பல்கலைக்கழகங்களை ஒன்றிணைத்து புதிய அறிவியல் தொழில்நுட்பத் துறைகளின் கீழ் உருவாகி வரும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை ஆராய்வதற்கான மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான வழிகளையும், கல்வி நிறுவனங்கள் உலக அளவில் போட்டிகளில் முன்னிறுத்தப்பட்டிருப்பதையும் அதற்கான நடவடிக்கைகளையும் வகுப்பதற்காக மாணவர்களுக்கும் தமிழ்நாடு பலனளிக்கும் நோக்குடன் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டில் மாநில ஆளுநரால் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்றும், இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்தும் நாடு முழுவதிலிருந்தும் முக்கிய கல்வியல் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் என்றும், இதன் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான தொடர்பு மேலும் மேம்பாடு குறித்து மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும், அவர்கள் முன்னேற்றத்திற்கு இது பயன்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மாநாட்டிற்கான தயாரிப்புகள் ஜனவரி மாதமே துவங்கப்பட்டிருக்கணும். பல துறையைச் சேர்ந்த கூட்டங்கள், தலைவர்களை சார்ந்த கலந்துரையாடல்கள், தலை சிறந்த திறனுள்ள நிபுணர்கள் மற்றும் பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளும் இதில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது என்றும், இதன் அடிப்படையிலே சிறந்த திட்டமிடலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நன்கு நோக்கத்துடன் கல்வி செயல் திட்டத்தை அரசியல் நோக்கில் மாற்றி சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புடன் தவறாக இணைத்து இது ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான இடையிலான போராக உருவாக்குவதற்கான சில காரணங்கள் சிலரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கணும். அதுவே முழுவதும் தவறானது என்றும் தற்போது ஆளுநர் மாளிகை இந்த உண்மை விளக்க குறிப்பாக செய்திக்குறிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் அடிப்படை நோக்கம் மாணவர்களின் எதிர்கால நலனை கொண்டு அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதை தவிர மாநில அரசுடனான இந்த மோதல் இல்லை என்று தற்போது ஆளுநர் மாளிகை இது குறித்து விளக்கமாக செய்திக்குறிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.